வெல்கம் டு டெக் பவர் சொல்யூஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா டிமல்டிப்ளெக்சர் 1x2 யூஸ் பண்ணி 1x8 எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதோட சர்க்யூட் டயக்ராம் பத்தி பார்த்துருவோம். ஸோ எனக்கு ஒரு இன்புட் வரப்போகுது, லாஸ்ட் அவுட்புட் வந்து 8 அவுட்புட் வரப்போகுது. ஸோ இந்த 8 அவுட்புட்டுக்கு நான் வந்து 7 1x2 போட போறேன். 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த 7 1x2ல நமக்கு வந்து 3 செலக்ட் லைன்ஸ் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் செலக்ட் லைன் ஃபர்ஸ்ட் 1x2லையும், அடுத்த 2க்கு ஒரு செலக்ட் லைனும், அடுத்த 4க்கு ஒரு செலக்ட் லைனும் தேவைப்படும். ஸோ 1 2 3 3 செலக்ட் லைன் வந்துருச்சு. ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சர்க்யூட் டயக்ராமை எப்படி நம்ம கோடிங் யூஸ் பண்ணி வெரிலாக்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Xilinx விவோட ஓப்பன் பண்ண பிறகு புது ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி DMux 1x2 ஃபைல்ன்ற ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம டைம் ஸ்கேல் கொடுக்க போறோம். இந்த டைம் ஸ்கேல்ன்றது நமக்கான வேவ் ஃபார்ம் டிஃபரன்ஸை தரப்போகுது. நான் வந்து 1 நானோ செகண்ட்கான வேவ் ஃபார்ம் டிஸ்டன்ஸை தரப்போறேன். தந்த பிறகு நான் மாடியூல் யூஸ் பண்ண போறேன். ஸோ மாடியூலில் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் டெரைவ் பண்ண போறோம். ஸோ மாடியூல்ன்றது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல வர இன்ட் மெயின் மாதிரி. ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் என்னோட மெயின் ஃபங்க்ஷனாக இருக்க போது. இதை பேஸ் பண்ணி தான் மற்ற வேவ் ஃபார்ம்ஸ் எல்லாமே எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் அவுட்புட் ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம். லாஸ்ட்ல ஆல்வேஸ் அட் பிகின்னு போட போறோம். அந்த பிகின் கீழே கேஸ் ஸ்ட்ரக்சர் வரப்போகுது. ஸோ இந்த கேஸ் ஸ்ட்ரக்சர் என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு செலக்ட் லைன் கொடுக்க போறேன். அந்த செலக்ட் லைன் ட்ரூவா இருந்தா ஒரு ஸ்டேட்மெண்ட்டும், ஃபால்ஸா இருந்தா இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் கண்டிஷனலா ஸ்பின் பண்ண போகுது. ஸோ 1 பிட் 0ல இருந்தா எனக்கு அவுட்புட் வந்து Y0ல வரணும். ஸோ 1 பிட் 1ல இருக்கும்போது அவுட்புட் வந்து Y1ல வரணும். இதுதான் இதோட கண்டிஷன். ஸோ இந்த இன்னுன்றது எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல Y0ல இருக்கு, செகண்ட் கண்டிஷன்ல Y1ல இருக்கு. ஸோ டிஃபால்ட்டா எனக்கு வந்து Y0 அண்ட் Y1 0 இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டிசைன் முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் டிசைன் ஃபங்க்ஷனுக்கு போகலாம். இந்த 1x8ல நான் இன்க்ளூட் பண்ண போறேன் DMux 1x2 அப்படின்ற ஒரு ஃபைல .v ஃபைல. ஸோ நம்ம கம்ப்ளீட் மாடியூல் நேம் போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும், இல்லைனா நமக்கு எரர் காமிக்கும். இந்த லாங்குவேஜ் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மாதிரி கிடையாது. ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்டிவ்ன்றதால நம்மளால ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது இது கரெக்டாக தப்பான்னு. அது எரர்ன்ற மட்டும்தான் த்ரோ பண்ணோம். அது என்ன எரர்ன்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம மாடியூல் நேம் தப்பாக டைப் பண்ணிட்டோம்னா அது எரர் மட்டும்தான் காமிக்கும். அது என்ன எரர்ன்றது நம்ம தான் டிஃபைன் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே நான் மொத்தம் 8 அவுட்புட்ஸ் போட போகிறோம், Y0லேருந்து Y7 வரைக்கும். ஸோ எனக்கு ஆஸ் யூஷுவல் 6 ஒயர்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம 6 ஒயர்ஸ் எங்க பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கும். Mux 8x1 யூசிங் 2x1 அப்படின்ற சர்க்யூட்ல பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் சேம் கண்டிஷன் தான் இங்கேயும். எனக்கு லாஸ்ட்ல அங்க 1 இன்புட் வரும், இங்க 8 அவுட்புட்ஸ் வருது, அவ்வளவுதான். ஸோ இங்க என்ன பண்ண போறோம், ஒயரு 1 to 6 வரைக்கும் சப்மிட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல எனக்கு நான் டிஃபைன் பண்ண பிறகு கீழே என்ன பண்ண போறேன், DMux போட போறேன். ஸோ DMux 1x2 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7 DMux போட போறோம். 1 2 3 4 5 6 7 இன்னு செலக்ட் லைன்ஸ் Y0 அண்ட் Y1 எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ண போறோம். லாஸ்ட்ல எனக்கு வரப்போற அவுட்புட்ஸ் எல்லாமே Y0 Y1 Y2 Y3 Y4 Y5 Y6 Y7. ஸோ இந்த நாலு லாஸ்ட் D4 D5 D6 D7 இந்த DMux மட்டும் தான் எனக்கு வந்து மெயின் DMux யூஸ் ஆக போகுது. இந்த சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 4 DMux இருக்குயா, அந்த 4 DMux தான் எனக்கு மெயின் DMux யூஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே இந்த இன்புட்டை பிரிச்சு தர வேலையை மட்டும் தான் பார்க்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல Y1 Y2, நெக்ஸ்ட் Y3 Y4, அடுத்து Y5 Y6 இது எல்லாமே இன்புட்ஸா போகுது. இங்க இருக்கா Y3 Y4 Y5 Y6 1. ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து இன்புட்ஸா போகுது. இன்புட்ஸா போயிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செலக்ட் லைன்ஸ் ஃபர்ஸ்ட் 1க்கு ஒரு கண்டிஷன், அடுத்த 2க்கு ஒரு கண்டிஷன், அடுத்த 4க்கு ஒரு கண்டிஷன். ஸோ 3 செலக்ட் லைன்ஸ் வந்துருச்சு. ஸோ 3 செலக்ட் லைன்ஸ் ஏன் போடுறோம், இது 1x8. ஸோ 8னா 2^3. ஸோ நமக்கு தெரியும் 1:2^3 தான் நம்மளோட DMuxோட வேல்யூ. ஸோ எனக்கு மொத்தம் 3 செலக்ட் லைன்ஸ் வருது. ஸோ நான் அடுத்து அப்படியே டேபிளுக்கு போறேன். இது வந்து டெஸ்ட் பெஞ்ச். இந்த டெஸ்ட் பெஞ்ச்ல என்ன பண்ண போறேன்னா நான் இன்புட்ஸை தர போறேன். நம்மளால இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல மற்ற லாங்குவேஜஸ் மாதிரி இன்புட்ஸை எக்ஸிகியூஷன் டைம்லயோ ரன் டைம்லயோ தர முடியாது. ஸோ டெஸ்ட் பெஞ்சின் தனியா ஒன்று நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அந்த வெரிலாக் ஃபைல்ல நமக்கு என்னென்ன இன்புட்ஸ் வரப்போகுது அப்படின்றத மேனுவலா தந்தா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். அப்பதான் நமக்கான வேவ் ஃபார்ம்ஸ் வந்து நம்மளால டைரக்டா பார்க்க முடியும் சிமுலேஷன் டைம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம மாடியூல் ரெஜிஸ்டர் ஒயர் எல்லாத்தையும் போட்டுட்டு இனிஷியல் பிகின் பண்ணிக்கிறோம். இந்த இனிஷியல் பிகின் பண்ண பிறகு எனக்கு ஒரே ஒரு இன்புட் தான் தேவைப்படும், தட் இஸ் இன் 0 or 1. ஸோ 1 பிட் பைனரின்றதால 0 or 1 போட்டுடுறேன். ஸோ எனக்கு மொத்தம் செலக்ட் லைன்ஸ் 3 செலக்ட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பிட்னா 3 2^3ன்றது என்ன ஆகும், 0 0 0ல இருந்து வரும்.
111 முடியும். ஸோ இதை நீங்கள் பைனரியில் இங்கே பார்க்க முடியும். டைரெக்டாக நான் வந்து அடுத்த சிமுலேஷனில் காட்டுறேன். ஸோ எல்லா இன்புட்ஸுமே எனக்கு லாஸ்ட்டாக வந்து #10 இருக்கும். இந்த #10 என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 நானோசெகண்ட்ஸ். 10 நானோசெகண்ட்ஸ் டிஃபரன்ஸில் மட்டும்தான் எனக்கு வேவ் ஃபார்ம் வந்து டிஃபரன்ஷியேட் ஆக போகுது. ஒரு வேவ் ஃபார்முக்கும் நடுவில் இருக்க ஒரு பிரேக் பார்த்தீங்கன்னா 10 நானோசெகண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண பிறகு $finish கொடுத்துட்டு என் பண்ணிட்டு என் மாடியூல் கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்து நம்ம சிமுலேஷன் பார்ட் போகலாம். ஃப்ளோ நேவிகேஷன் போயிட்டு சிமுலேஷன் பார்ட்டில் ரன் சிமுலேஷன் அப்படின்னு கொடுங்க. அதுக்கு கீழே ரன் பிஹேவியரல் சிமுலேஷன் நீங்க கமாண்ட் கொடுத்த உடனே தனியா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஒரு 5 to 10 seconds வெயிட் பண்ண பிறகு டைரக்டா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ நீங்க பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 0 to 2 வரைக்கும் செலக்ட் லைன்ஸ் இருக்கு. அந்த செலக்ட் லைன்ஸ் எல்லாமே என்ன வேல்யூஸ் தருதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் கிளிக் பண்ண 0, 1, 2, 3 இந்த மாதிரி 3 பிட் வேல்யூல லாஸ்ட்ல 7 வரைக்கும் போகுது. நான் ஆல்ரெடி இங்க 2 வேல்யூஸ் கொடுத்து வச்சிருக்கேன். ஐஎன் வந்து 0வா இருந்தா என்ன ஆகும், 1ஆ இருந்தா என்ன ஆகும். ஸோ அதுதான் இங்க டிஸ்கிரைப் ஆயிருக்கு. நான் 0லேருந்து 1 வரைக்கும் ஒன்றும். ஸோ இந்த இடத்துல 0லேருந்து 7, அகைன் 0லேருந்து 7 வந்திருக்கு. ஸோ என்னோட வேவ் ஃபார்ம் கரெக்டாக தான் வந்திருக்கு. நான் இப்போ அடுத்து எலாபரேட்டட் டிசைனுக்குள்ள போறேன். ஸோ நான் எலாபரேட்டட் டிசைனுக்குள்ள போனோம்னா ஆர்டிஎல் அனாலிசிஸ் போயிட்டு எலாபரேட்டட் டிசைனுக்கு ஓகே தரணும். ஓகே தந்த உடனே நமக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரன் ஆகும். ஒரு 2 seconds ரன் ஆன உடனே நம்ம வந்து அடுத்த வேல்யூஸ்க்கு யூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு எலாபரேட்டட் ஃபைல் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ எனக்கு நான் சொன்ன மாதிரி மொத்தம் 7 டிமக்ஸ் வரப்போகுது. அந்த 7 டிமக்ஸில் ஒரு இன்புட்டு. ஸோ எனக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மொத்தம் 8 அவுட்புட் வரப்போகுது. அது எல்லாத்துலேயுமே நான் இங்கே ப்ளஸ் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு வந்து இங்கே ஒரு டிமக்ஸ் சர்க்கியூட் இருக்கா. ஸோ 1x2 டிமக்ஸ் சர்க்கியூட் இது. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 மொத்தம் 7 டிமக்ஸ் சர்க்கியூட் வரப்போகுது. ஸோ இதுதான் இந்த DMUX 1x8 using 1x2